அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் வெண்படை நோய் எப்படி ஏற்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இது குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தோல் நோய் மற்றும் அழகியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரத்னவேல் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த வெண்படை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தொழுநோய் அப்படிங்கிறது தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். அதன் பிறகு உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளையா அந்த தோலுடைய நிறமே மாறி போகிறது. உண்மையிலே வெண்படை அப்படிங்கிறது இதுதானா, இல்லை அது வேற ஏதாவது நோயா? அதாவது நம்ம வெள்ளைப்படைக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம தலையில் வர்ற பொடுகு இருக்குது பார்த்தியா, அது உடம்புல வந்தால் அதுவும் வெள்ளைப்படையாக வரலாம். சோப்பு போடுறோம், சோப்பில் ஏதாவது அலர்ஜி வந்தால் வந்துடலாம். வெயிலில் போகிறோம், வெயிலில் பட்டு அதனால் வரக்கூடிய அந்த தழும்புகள் கூட வெள்ளையாக வரலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குமா. பட் பொதுவாக நம்ம மக்கள் ரொம்ப பயப்படுறது எதுக்காக அப்படின்னு கேட்டால் விட்லைகோ இல்லைன்னா லெப்ரசி. விட்லைகோ வேறு, லெப்ரசி வேறு. லெப்ரசி வந்து இன்ஃபெக்ஷன், அது வந்து ஒரு கிருமி. டிபி மாதிரி அது ஒரு கிருமி. அதுவும் ஒரு டிபியினோட தங்கச்சி, அக்கா தங்கச்சி. டிபியோட கிருமியும் இந்த கிருமியும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும். அப்போ டிபி வந்தா இது வரும்? இல்லை, அப்படி இல்லடாமா, அப்படி இல்லைம்மா. அதாவது அந்த கிருமி வந்து ரெண்டும் ஒன்று போல் ஒரே கிருமி. லெப்ரஸியில் எப்படி இருக்கும்னா வெள்ளையாக இருக்கும் பேட்ச்சு, பட் அந்த பேட்சில் வந்து உணர்ச்சி இருக்காது. தொட்டால் தெரியாது, ஊசி குத்துனா தெரியாது, வலி இருக்காது, அந்த இடத்துல முடி முளைக்காது. அது ஒரு நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட்டு. அந்த இடத்த தொட்டு பார்த்தேன்னா வார்மாக இருக்கும், அந்த இடத்த தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். இதெல்லாம் லெப்ரசியினோட மார்க்கர். பட் லெப்ரசி வந்து 100% க்யூரபிள். ஓகே, 6 மாதம் வைத்தியம் பண்ணோம்னா 100க்கு 100% க்யூரபிள். முன்னாடி லெப்ரசி இப்படி முடக்கு வியாதி வரும், அப்படி முடக்கு வியாதி வரும் அப்படின்லாம் பேசுவோம். இப்போ வந்து 100% க்யூரபிள். ஸோ ஏதாவது ஒரு உணர்ச்சி இல்லாத படை எங்கே வந்தாலும், எங்கே உணர்ச்சி இல்லாமல் நீ ஒரு இடத்துல உணர்ச்சி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு லெப்ரசி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லெப்ரசிக்குரிய மாத்திரை போட்டால் 100% க்யூர் ஆயிரும். இல்லை, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. முகத்துல சின்ன சின்ன டாட், ஒயிட் கலர் டாட்டா வருது, ரொம்ப சின்னதா. இல்லம்மா, உனக்கு வயசு என்னடாமா? வயசு 18 சார். 18? என் பொண்ணுக்கு. அது உன் வயசு நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ யாருக்கு வெள்ளைப்பட வருது? என் பொண்ணுக்கு தான். சரி அம்மா, அதுல அரிப்பு இருக்கா? அரிப்பு இருக்காமா? அரிப்பு இல்ல சார், 2 இடத்துலயும் கொஞ்சம் ஒரு இந்த எச்சி தாபரைன்னு சொல்லுவாங்களா, அது போல கொஞ்சம் படர்ந்தது மாதிரி இருக்கு ஒரு இடத்துல, மற்ற இடத்துல சின்ன சின்ன டாட்டா இருக்கு. சரிம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. அதாவது இந்த முகத்தில் வரக்கூடிய படைகள், அந்த வெள்ளைப்படைகள் எல்லாத்துக்குமே பொதுவாக காமனாக வரக்கூடியது தேமல். தேமல் வந்து ஃபங்கஸ். தேமல்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பார்டர், அதாவது இந்த வெள்ளைப்படையினோட பார்டர் கிளியராக இருக்கும், பார்த்தா ஒரு பேப்பரை தூக்கி ஒட்டின மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது தேமல். அப்படி இல்லை அப்படின்னா சன் அலர்ஜி. சன் அலர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம முகத்தினோட வெளிபாகம், அதாவது உள்பாகம் இல்லாமல் மூக்கினோட பக்கத்துலேயோ மூக்கு கீழேயோ வாய்க்கு கீழேயோ இப்படி வராமல் வெளிபாகம், கான்வெக்சிட்டிஸில் வந்தால் அது வந்து சன் அலர்ஜி. அது இல்லாமல் சில நேரம் பொடுகு இருந்துச்சுன்னா, அதாவது தலையில் வரக்கூடிய பொடுகு மாதிரி ஸ்கின்னில் வரக்கூடிய பொடுகும் அதே மாதிரி வரலாம். அப்போ நம்ம என்னன்னு பார்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணணும். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் சிம்பிளாக சொல்கிறது, ஒரு சன்ஸ்க்ரீனர் போட்டு பாருங்கள். சன்ஸ்க்ரீனர் போட்டு குணமாகலைன்னா ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பேர் கிரேஸ். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட மருமகளுக்கு வந்து இந்த கார்ல வந்து இந்த ஒயிட்டா ஆரம்பிச்சது லைட்டா. என்னன்னு சொன்னாங்கம்மா? அது இங்க சென்னை வந்து கேட்கும்போது விட்லைகோ. சரிம்மா, அப்படின்னாங்க. சரி, சித்தர்ல போட்டா அது குணமாகலைங்க. சரி, அது இப்ப முகத்துலயும் வர ஆரம்பிச்சிருக்கு. முகத்துலயும் அதே மாதிரி பேட்ச் வருதோ? வயசு என்னம்மா பிள்ளைக்கு?
வயசு என்னம்மா அவங்களுக்கு? அவங்களுக்கு வயசு வந்து 42 வயசு ஆகுது. சரி, இப்போ எண்ணிக்கையில் கூடிக்கிட்டு இருக்கு. ஆ சரிம்மா சரிம்மா சரிம்மா, நான் இப்போ சொல்கிற மாத்திரம் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்கம்மா. விட்லைகோங்கிறது தோலுக்குள்ளே நடக்கிற உள்நாட்டு கலவரம், ஒரு மகாபாரத போர். நம்ம தோலுக்குள்ளே கலர் கொடுக்குற அணு ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கலர் இருக்குது. அந்த கலருக்கு ஏற்ற அணு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் மெலனோசைட். இந்த மெலனோசைட்டை எதிர்த்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு அணு தெரியாமல் நடத்துகிற சண்டை. தெரியாமல் நடத்துகிற சண்டை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, காரணமே இல்லாமல் நடக்கிறது. திடீர்னு ஒரு 12 வயசு 13 வயசில் திடீர்னு ஏதாவது ஒன்று நம்ம உடம்புக்கு ஒவ்வாமை ஏதாவது நமக்கு வரும்போது எப்படி அந்த அலர்ஜி நமக்கு தெரியாமல் போயிடுதோ, அது மாதிரி நம்ம தோலுக்குள்ளே இருக்கிற ஒரு அணுவை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற டேப் ரெக்கார்டர், அதாவது இதெல்லாம் நம்ம உடம்புனோட பாகம்னு தெரியாமல் அந்த டேப் ரெக்கார்டர்லேருந்து அழிஞ்சு போயிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா அது புதுசாக இருக்கும். அப்போ புதுசாக இருக்கும்போது இது தெரியாமல் நடத்துகிற சண்டை. இந்த தெரியாமல் நடத்துகிற சண்டைக்கு பேர் ஆட்டோ இம்யூனிட்டி. அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்தி நம்ம அணுவையே தெரியாமல் எதிர்த்து சண்டை பிடிக்குது. அப்போ காரணமே இல்லாமல் நடக்கும் சண்டை. காரணமே இல்லாமல் நடக்கும் சண்டைன்னு சொல்கிறனால தான் இந்த விட்லைகோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. ஏன் அப்படின்னா காரணம் இல்லை, அப்போ வைத்திய முறைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுது. பட் ஒன்றுமா ரெகுலராக பண்ணால் 100% க்யூர்மா. நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் பாருங்கள், நான் விட்லைகோ பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சிருவேம்மா. நன்றிம்மா டாக்டர் மற்றவர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம். சொல்லடாம்மா. வயசு 25 ஆகுது. கை கால்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சரி. அப்புறம் எனக்கு 2 குழந்தை சிசரின் பண்ணி தான் எடுத்தோம். சரி. முகத்துல பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி மாதிரி அப்படியே முகத்தோட ஒட்டிட்டு இருக்கு. சரி. அதை ரிமூவ் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணணும்ன்ற டவுட் கேட்கணும். இல்லைம்மா, கரும்புள்ளிங்கிறது பரு கரும்புள்ளியாச்சா இல்லை நார்மலாகவே கரும்புள்ளியாகவே இருக்கா? நார்மலாவே கரும்புள்ளி மாதிரி இருக்கு அப்படியே. அப்போ பரு வரல? பரு வந்தெல்லாம் வரல. வெயிலில் ரொம்ப சுற்றுவீங்களா? ஆமாங்க சார், என்னோட ஃபீல்டு ஒர்க்கு தான், என்ஜிஓ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்கிடுங்கம்மா. அதாவது இந்த கருப்பு படைகள், இந்த சின்ன சின்ன புள்ளிகளாக வர்றது பொதுவாக ஃப்ரெக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரெக்கிள்ஸுங்கிறது பொதுவாக சன் இன்டியூஸ்ட். வெயிலில் போகிறவங்களுக்கு சின்ன சின்ன கருப்பாக வந்துடுமா. வெயிலில் போகிறத நிப்பாட்டணும். சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீனர், நான் ஒரு சன்ஸ்க்ரீனர் சொல்கிறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. சன்னியா. இந்த சன்னியா லோஷனை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு போடணும். 8 மணிக்கு போட்டால் 11 மணிக்கு போடணும், 11 மணிக்கு போட்டால் 2 மணிக்கு போடணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 தடவையாவது வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியும் குறையலை அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கருப்புள்ளி மேலே போடுறதுக்கு ஒரு சின்ன ஆயின்மெண்ட் இருக்குமா. இந்த ஆயின்மெண்ட்டை கரெக்டாக அது மேலே மாத்திரம் வைக்கணும். அதை சுற்றி போட்டால் வெளுத்து போயிடும். அந்த ஆயின்மெண்ட் பேர் HTM. 15 நாளில் குணமாயிரும். குணம் ஆகலை அப்படின்னா லேசர் பண்ணாதாம்மா போகும். நன்றிம்மா டாக்டர் மற்றவர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? தர்மபுரியிலேருந்து பேசுகிறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுடாம்மா. இது எங்க பொண்ணுக்கு சொரியாசிஸ் மாதிரி இருக்குங்க டாக்டர். சரிம்மா. அது இப்போ ஒரு சின்ன பொண்ணுல இருந்து இப்போ ஒரு 10 இயர்ஸாவே இருக்கு. நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணோம். உன் பொண்ணுக்கு வயசு என்னம்மா இப்போ? இப்போ பாப்பாக்கு 20 வயசு ஆகுதுங்க. கல்யாணம் ஆயிட்டா? இன்னும் இல்ல. தலையில எல்லாம் செருசெல்லாம் வருதா? ஆமா. சரி. இப்போ கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அதுக்கு இதுக்கு இல்ல, இது வந்து போகுது. சரி. சரிம்மா, வந்துட்டே இருக்கு. அதான் என்னன்னு கேட்க. ஆமாம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. சொரியாசிஸ் வியாதி இல்லை. சொரியாசிஸ் தோல் கொஞ்சம் அதிகமாக வளருது. பாம்பு எப்படி அதை சட்டையை தானாக கழட்டி போட்டுக்கிட்டே போதோ ஒரு சீசனுக்கு, அதை மாதிரி தோல் அதிகமாக முளைக்கிறது தான் சொரியாசிஸ். ஒரு மனுஷனுக்கு பொதுவாக 28 நாளைக்கு ஒரு தடவை தோல் முளைச்சிக்கிட்டே இருக்கும், புது தோல். உங்கள் சொரியாசிஸில் 4 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும். அப்போ 7 மடங்கு அதிகமாக முளைக்குது. 7 மடங்கு அதிகமாக முளைக்கிறது கீழே இருந்து எலும்பை தின்றோம். அது ஒன்று தான் அதில் பிரச்சனையே ஒழிய மற்றபடி அதனால் ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. நீங்கள் நான் சொல்கிற ஆயின்மெண்ட்டை மாத்திரம் கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. இதை போட்டிங்கன்னா கண்ட்ரோல் வந்துடும். க்யூர் கிடையாது.
சொரியாசிஸுக்கு க்யூர் இல்லை இல்லை இல்லை. இந்த ஆயின்மெண்ட் பேர் HBS6. இந்த ஆயின்மெண்ட் போட்டு கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. கண்ட்ரோல் ஆகலைன்னா மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை போடணும். மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை போட்டால் தான் கண்ட்ரோல் ஆகும். மீத்தோட்ரெக்சைட் போடும்போது குழந்தை உண்டாகக்கூடாது, அதை மாத்திரம் பார்த்துக்கணும். நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். சொல்லுடாமா. டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நிகழ்ச்சி ரொம்ப 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 அருமையா இருக்கு டாக்டர். தேங்க்யூமா. ஒரு 17 பேரு உங்க நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாப்போம். நோய் இருக்கோ இல்லையோ உங்க நிகழ்ச்சியை கண்டிப்பா பாப்போம். தேங்க்யூமா. தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்யூமா. அப்புறம் டாக்டர், எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கால்ல லைட்டா அரிப்பு வந்துட்டே இருந்தது டாக்டர். ஒரு 2-3 மாசம் சரி கொசு கடின்னு அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்ப கண்டினியூவா 6-7 மாசம் ஆயிடுச்சு. இடுப்புக்கு கீழே இருந்து பயங்கரமா அரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் அப்புறம் ஸ்கின் கிட்ட பார்த்தேன். அவங்க 7 நாள் கண்டினியூவா எனக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடுற வரையும் அரிப்பு நின்னுடுச்சு. இப்ப அது நின்னோடனே டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் சாப்பிட்டா நிக்குது. அந்த டேப்லெட்டை விட்டுட்டா திருப்பியும் அரிக்குது. அந்த டேப்லெட் சாப்பிட்டா எனக்கு மறுநாள் ஃபுல்லும் தூக்கமாவே வந்துட்டு இருக்கு. இப்ப நானாவே எதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அது அலர்ஜி ஆகுதுன்னு தெரிஞ்சு அது எல்லாத்தையும் நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சில சமயத்துல அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கனால எனக்கு அது எப்படி ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அரிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாங்க பாரு, இந்த கருப்பா இருக்கிறதுமா தடிப்பா கருப்பா இருக்கா இல்ல சும்மா தோலோட கருப்பா இருக்கா? எந்த ஒரு காயமோ இல்ல இது சகப்பாவோ அது மாதிரி ஒண்ணுமே நார்மலா எப்படி இருக்குமோ வெறும் அரிப்பு தான் வருது. வெறும் அரிப்பு தான் வருது. சரி அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ. அதாவது ப்ரூரைட்டிஸ்னு ஒரு வியாதி இருக்குமா. இந்த ப்ரூரைட்டிஸ் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் அரிப்பு இருக்குண்டாமா. ஒன்றுமே இருக்காது, வெறும் அரிப்பு இருக்கும். பொதுவாக இந்த ப்ரூரைட்டிஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், வயசானவங்களுக்கு 60 வயசு 65 வயசு ஆகும்போது தோல் அதனோட தோலினோட தன்மை கொஞ்சம் சுருங்கிடும். சின்ன தோல் ஆகும்போது அந்த அரிப்பு வரலாம். 1. 2வது, சுகர் இருந்தால் அரிப்பு வரலாம். சுகருக்கு தாமா மெயின் இண்டிகேட்டர். அதாவது 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா சுகர் இருக்காங்கிறத சொல்கிறதே இந்த அரிப்பு தான். வெறும் அரிப்பு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா சுகர் இருக்கான்னு பார்க்கணும், வயோதிகமானு பார்க்கணும். சில நேரம் சில வகை மாத்திரைகள் கூட இந்த மாதிரி அரிப்பு உண்டு பண்ணலாம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா, எனக்கு சும்மா மாத்திரம்தான் அரிப்பு வருது அப்படின்னா செட்ஸுன்னு ஒரு மாத்திரை இருக்குமா. இந்த மாத்திரையை டெய்லி நைட் போடணும், 6 மாதம் போடணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. காலையில் தூக்கம் அதிகமாக வருது அப்படின்னா நான் அதுக்கு தூக்கம் இல்லாமல் ஒரு மாத்திரை சொல்கிறேம்மா, அலக்ரா 180 டெய்லி நைட்டு போடணுமா. இது கொஞ்ச நாளைக்கு போட்டேன்னா ஒரு மாதம் டெய்லி போடு, அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடு, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடு, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போடு. இது ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணுமா. பட் சுகர் இருக்காங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு செய்யுமா. நன்றிம்மா. டாக்டர், நம்ம அந்த தொழுநோய் பற்றி பேசும்பொழுது உணர்ச்சிகள் இருக்காது, அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ இதுவும் சில பேருக்கு தேமல் மாதிரி இருக்கும் இல்லையா? வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், செவப்பா இருக்கலாம். அதுவும் இதுவும் ஒன்று இல்லைம்மா. தேமல் ஃபங்கஸ்மா. ஓகே. தேமல் ஒன்றுமே இல்லைடாமா. தேமல் நார்மலாக ஈரப்பதத்தில் வர்ற கிருமி. இப்போ ஊறுகாய் இருக்குடாமா, ஊறுகாய் ஒரு 10 நாள் சும்மா வெளியே திறந்து வச்சுட்டேன்னா மேலே வெள்ளையாக பூத்து வருது. அந்த காளான் தாண்டாமல் தேமல். எப்படி காளானை ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாமோ, தேமலை 3 மாதத்தில் 100% க்யூர் பண்ணிடலாமா. லெப்ரசி 6 மந்த்ஸில் 100% க்யூர் பண்ணிடலாமா. இந்த விட்லைகோ தாம்மா ப்ராப்ளம். இந்த விட்லைகோவில் என்னென்னா, இந்தியாவில் 12% பேருக்கு விட்லைகோ இருக்குமா. இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் 121 கோடி. கிட்டத்தட்ட 15 கோடி பேருக்கு இந்த விட்லைகோ இருக்குமா. என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜில் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், ட்ரீட் பண்ணணும். ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துட்டா ஈஸியாக க்யூர் ஆயிருமா. 70% ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துட்டா 100% சரி பண்ணிடலாம். அந்த 30% சரி பண்ண முடியாததான் நம்ம வேறு இதுக்கு போகணும். ஆனால் இது எப்படி நம்ம அந்த ஏர்லி ஸ்டேஜான்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி அதனோட பரவுறதை நிப்பாட்டுறது, அதுதான் அதில் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஸ்டேபிள் விட்லைகோ, அன்ஸ்டேபிள் விட்லைகோ. ஸ்டேபிள்ங்கிறது பரவாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற வெள்ளை. அன்ஸ்டேபிளுங்கிறது இருக்கிறது எண்ணிக்கையில் கூடிக்கிட்டே இருக்கிறது, சைஸில் பெருசாகிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிற முடி வெள்ளையாக மாறிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் முடி இருக்கும். ஆனால் லெப்ரசியில் முடி இருக்காது. அது தனி. அது தனி. இதில் முடி இருக்கும். பட் முடி வெள்ளையாக ஆரம்பிச்சிருச்சுன்னா கடவுளுக்கே வியாதி வந்த மாதிரி. ஏன்னா நமக்கு இந்த வியாதியில் எதை வச்சு வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா,
இந்த தோலினோட வெள்ளை தோலினோட வெளிப்பகுதியில் இருக்கிற முடியினோட வேர்ல இருந்து இந்த அணுவை திரும்ப கொண்டாடுறோம். இந்த மெலனோசைட் அணு அந்த ஒயிட் பேட்சில் இல்லை, முடியினோட வேர்லேருந்து கொண்டாடுறோம். முடியே வெளுத்து போச்சுன்னா பிரச்சனை. அது ஒரு டைப்டாமா. ரெண்டாவது டைப்பு உதட்டில் வர்றது, இந்த டிப்பில் வர்றது, யூரின் போகிற இடத்துல வர்றது. இந்த 3 இடங்கள்லையும் பாரு. இப்போ இந்த டிப்பில் இங்கெல்லாம் முடி முளைக்காது, இங்கே முடி முளைக்காது, யூரின் போகிற இடத்துல முடி முளைக்காது. அப்போ முடி முளைக்காத இடங்களில் வர்ற வெள்ளை சாதாரணமாக போவதில்லை. ஓகே. முடி இருக்கிற இடங்களில் வர்ற வெள்ளை 100% கியூரபிள் ஏர்லி ஸ்டேஜில். முடி இல்லாத இடங்களில் வர்ற வெள்ளை 70% குணமடைவதில்லை. எங்களுக்கு பயங்கர டிஃபிகல்ட்டி எப்படி இருக்குன்னா, நாங்கள் லிப் டிப் விட்லைகோமோ, லிப்பில் வரும், டிப்பில் வரும். இந்த மாதிரி வர்ற விட்லைகம் மாத்திரம்தான் கஷ்டப்படுத்துண்டாம. பாக்கி எல்லா விட்லைகவும் முடி நல்லா இருந்தால், முடி நல்லா இருக்கணும். முடி போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ முடி வெள்ளையாற வரைக்கும் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து செல்வகுமார் பேசுறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர். ரத்னம் சார். சொல்லுங்க செல்வகுமார். வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. சார், இது மூக்குல வந்து 1.5 வருஷம் மூக்குல ரத்தம் மாதிரியே வந்தது. மூக்குல ரத்தம் வருதா? லைட்டா புண்ணு மாதிரியே வந்தது மூக்குல. அது ஒன்றும் அப்புறம் ஆரம்பிச்சு சார், மறுபடியும் லைட்டா வர ஆரம்பிச்சது. அப்புறம் டாக்டர்கிட்ட காட்டினேன். சரி. அதில் ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. சரி. ஆனா 1.5 வருஷம் ஆச்சு சார், 2 வருஷம் ஆச்சு. எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு சார், நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆயில்மெண்ட் போடுங்க அப்படின்னாங்க. சரி. ஆனா இன்னும் அந்த புண்ணு வந்து பித்தியா வந்து காஞ்சி விழுது காய் இல்லைங்க. இந்த பாருங்க, இந்த பொதுவா அதாவது தோல்லையே ஏற்படக்கூடிய கொப்பளங்கள், புண்ணு, எங்கெல்லாம் இந்த புண்ணு ஆறலை அப்படின்னு நினைக்கிறோமோ, நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம், ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுக்குறோம். இப்போ டீ பேக்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குங்க. இந்த டீ பேக் ஆயின்மெண்ட்டை புண்ணு மேலே போடுங்கம்மோ. போடும்போதே என்ன சொல்லுவோம், மூக்குனோட துவாரத்துலையும் போடுங்க. மூக்குனோட துவாரத்தில் ஒன்றும் இருக்காது, பட் துவாரத்துலையும் போடுங்க அப்படிமோ. ஏன் அப்படின்னா, இந்த கிருமி வந்து எங்கே நல்லா உயிர் வாழும்னா அந்த மூக்குனோட துவாரத்தில் தான். கையில் புண்ணு இருந்தாலும் சரி, காலில் புண்ணு இருந்தாலும் சரி, உடம்புல புண்ணு இருந்தாலும் சரி, தலையில் புண்ணு இருந்தாலும் சரி, அங்கே மருந்து போடுறதோடு சேர்த்து லைட்டாக மூக்குனோட துவாரத்தில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக க்யூர் ஆயிரும். உங்களுக்கு மூக்குனோட துவாரத்திலே வந்திருக்கிறனால கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுதான் உங்களுக்கு அந்த திரும்ப திரும்ப வரக்கூடியது. ஏன்னா அங்கே தான் அதனோட உயிரே, அங்கே தான், அங்கே கூட அங்கே தான் இருக்குது. அது கொஞ்சம் நாளாகும். நீங்கள் செய்ய வேண்டியதுங்க, ஒரு மாதத்துக்கு இந்த டீ பேக் ஆயின்மெண்ட்டை ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் போட்டுட்டு, ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் உங்களுக்கு எது ஒத்துக்கிடுதோ, எந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்னாலும் சரி, அதை ரெகுலராக ஒரு 1 மந்த் போடுங்க. போட்டுட்டு ஆயின்மெண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். வேறு எதுவும் இருக்குமா அப்படின்னு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை பயாப்சி பண்ணி பார்க்கணும். நீங்கள் இந்த 1 மந்தில் உங்களுக்கு நான் சொல்கிற மருந்தில் போகலை, டீ பேக் ஆயின்மெண்ட் போட்டுட்டு ஆன்டிபயோட்டிக் போட்டு போகலை அப்படின்னா அதை எடுத்து பயாப்சி பண்ணி பெத்தாலஜி லேபில் கொடுத்து என்னன்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணிடுங்க. நன்றி சார். டாக்டர் மற்றர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுடாமா. ஹலோ சார். சொல்லுமா. முகத்துல முகப்பொரு வந்து நிறைய வருது சார். சரிம்மா. முகம் ஃபுல்லா இருக்கு. வயசு என்னம்மா உனக்கு? 23. 23. கல்யாணம் ஆயிட்டா? இல்ல சார். சரிம்மா, சொல்லுமா. ஷோல்டர், முதுகுல ஷோல்டர் சைடும் முதுகு சைடும் இருக்கு சார். அதே மாதிரி தான் அந்த முகப்பொரு மாதிரி என்ன ஆகுதுனாக்கா அது வெடிஞ்சு மறுபடியும் வருது. சரி. சரிம்மா. டாக்டர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அது கொஞ்ச நாள்ல போற மாதிரி போகுது, அப்படியே தான் சார் இருக்குது. சரிம்மா. ஏம்மா, இதுக்கு எந்த முகப்பருவாக இருந்தாலும் 6 மாதம் வைத்தியம், 6 மாதம் ரெகுலராக பண்ணிங்கன்னா க்யூர் ஆயிரும். நான் சொல்கிற மருந்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. ACN ஜெல் M+100 டேப்லெட். இதை ரெகுலராக 6 மாதம் போடணும். 1. முகப்பருவோடு விளையாடக்கூடாது. முகப்பருவை அமுக்கி பிதுக்கி கிட்டார் வாசிக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா 6 மாதம் இந்த வைத்தியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும்மா. நன்றிமா. டாக்டர், இப்போ நீங்கள் அந்த லிப்ஸ் இல்லை, அதில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரி தொடர்ந்து, ஏன்னா அது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னீங்க, க்யூரும் அவ்வளோ சீக்கிரம் இருக்காதுன்னு. அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.
செம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நம்ம விட்டிலிகோ பற்றி பேசும்பொழுது அந்த லிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கேன்சராக மாறத்துக்கு சான்ஸ் 100% கேன்சருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இதை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. கேன்சருக்கு இதுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. ஒரு அணு இல்லை, அந்த அணுவை நம்ம கொண்டாடணும். இதை எதுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னமா, இது வந்தால் ஒன்றும் கல்யாணம் ஆகிறது இல்லை. 2 அப்பா அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வந்துடும் சொல்லி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறது இல்லை. இப்போ எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றது பார்த்துட்டோமாட்டா 45-50 வயசில் பொம்பளைங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. என்னம்மா உனக்கு என்னம்மா இப்போ செய்ய போது, விடுமா, இப்போ என்னம்மா வெள்ளை தானம்மா, முடி நரைக்கிற மாதிரி தோல் நரைச்சிருக்கு, முடி நரைக்கிறத பற்றி எப்படி கவலைப்பட மாட்டோமோ தோல் நரைக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாமா, விடுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை சார், என் பிள்ளைக்கு இதனால கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஓகே, அம்மாவுக்கு இருக்கு, பிள்ளைக்கு வந்துடும். இது வந்து ஆக்சிடென்ட்டுமா. அம்மாவுக்கு இருந்தால் பிள்ளைக்கு வருமா அப்படின்னு கேட்டால், அம்மாவுக்கு இருக்கிறது பல இது பிள்ளைங்களுக்கு வராது, வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இது வந்து ஹெரிடிட்ரியாக வருமா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்குரிய வாய்ப்புகளே கிடையாது. நான் அப்போ அதை தான் கேட்பேன். எனக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாருடாம்மா, நான் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் டாக்டர், அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்ட பேஷண்ட்டாக, அவங்களுக்கு விட்லைகோ இருக்காமே, நான் விட்லைகோ பேஷண்ட்டை கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எங்க விட்லைகோ நாளைக்கு உங்களுக்கு வரலாம், நாளைக்கு மறுநாள் வரலாம். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நீங்கள் விட்டு போயிடுவீங்களா இல்லை அவங்க விட்டு போயிடுவாங்களா? அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாதுங்க. இது வந்து டிசீஸ் இல்லை. அப்புறம் நீங்கள் எந்த பேஷண்ட்டை கேட்குறீங்களோ அந்த பேஷண்ட்டுக்கு விட்லைகோவே இல்லை. அதாவது வெள்ளப்படை அப்படின்னு சொன்னோன்னே விட்லைகோ என்னன்னா அவர் எதை வச்சு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அவங்க அம்மாவுக்கு ஒயிட் பேட்ச் இருக்கான், அப்போ என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ண பிறகு அவளுக்கு வருமா அப்படின்னு கேட்குறாரு. நான் அதான் சொன்னேன், கல்யாணம் பண்ண பிறகு உங்களுக்கு கூட வரலாங்க. ஓ, அவள்கிட்ட இருந்து எனக்கு வந்துருமா? ஆமாங்க, உங்கள் மாமியார்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துருங்க. இப்படிலாம் பேசாதீங்க. இதெல்லாம் வந்து என்னைக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கும். இது ஒரு க்ரைட்டீரியாவே வைக்கக்கூடாது. என்னம்மா, ஒரு பேட்ச் ஒயிட் இருந்தால் என்ன செய்ய போகுது? ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. பேட்சை மாற்றுறதுக்கு 1000 சிகிச்சை வந்தாச்சு. இப்போ ஒன்று நான் சொல்கிறது இதாம்மா, அதாவது சொசைட்டியில் இதை ஒரு ஈவிலாகவே பார்க்குறாங்க. வெள்ளைப்படம் இருந்தால் சார் நான் பஸ்ஸில் போனால் எல்லோரும் என் படையை பார்க்குறாங்க, என் பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏதோ தனித்து இது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே. அதில் ஒன்றுமே இல்லாதது நம்மளா பெருசாக்குறது. அந்த சொசைட்டியில் அந்த ஈவில் மாத்திரம் எடுத்துடணும். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர். வீட்டுல. ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். சொல்லுடாமா. எனக்கு வந்து 47 வயசு ஆயிட்டுங்க. சரிம்மா. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால கார்ல வந்து வெயிட்டா ஆரம்பிச்சது. சரி. முட்டிக்கு கீழே. அது ஸ்கின் டாக்டர்கிட்ட ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாரு, அது கேட்கல. சரி. அப்புறம் ஹோமியோபதி ட்ரை பண்ண, அதுவும் கேட்கல. இன்னும் சித்தார்ல எடுத்துட்டு தான் மேல முகத்துல வர ஆரம்பிச்சிருக்கு, கியூரே இல்ல. இப்ப எனக்கு அது கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டே வருதோன்னு ஒரு பயமா இருக்கு. அம்மா, நான் இப்பதான் சொன்னம்மா, அதனோட பரவற தன்மையை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகள் போடணும். ஸ்டீராய்டு மாத்திரைகள் நீங்கள் எடுக்கக்கூடியது ஓம்னோகாட்டில் 5 மில்லிகிராம் டேப்லெட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி போடணும். 1 பரவற தன்மை போயிடும். ஒரு மாதம் கழித்து மெலனோசில் லோஷன் MNL இந்த லோஷனை மேலே தடவிட்டு காலையில் 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும், கழுவிடணும். நைட்டு 5FU 1% ஆயின்மெண்ட் டெய்லி நைட் போடணும். போட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் புண்ணாக ஆற விட கண்டிப்பாக போயிடுமா. ஆனால் ரெகுலராக பண்ணுங்கள். இந்த முன்னாடி வெயிலில் வந்து விளையாடுவாங்க பிள்ளைங்க, ஈவினிங்காவது விளையாடுவாங்க, இல்லை காலையிலையாவது நடப்பாங்க. அது இல்லாமல் நம்ம காலையில் பூரா தூங்கிடுறோம். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் பட்டுக்கிட்டு இருந்தாலே பொதுவாக ஒயிட் பேட்ச் வர்றதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் பேட்ச் வர வேண்டாம், வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்தவங்க காலையில் ஒரு 7 to 8 நடக்கணும். நான் 8 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன்னு சொன்னால் ஒயிட் பேட்ச் வந்து கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அந்த டைம் தான் இருக்கும். அந்த ரேஸ் பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா பொதுவாக அந்த ஒயிட் பேட்ச் வரக்கூடிய தன்மை குறைஞ்சிரும். நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர். ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு வந்து சார் கையிலையும் காலையும் ட்ரையா இருக்கு சார். ரொம்ப இன்னும் வந்து தைராய்டு இருக்காமா? இல்ல சார். உங்க அம்மா அப்பாவுக்கு இருக்காமா?
தைராய்டு இல்ல சார். இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு ட்ரை ஸ்கின் இல்ல இருக்கா? இல்ல சார். உனக்கு மாத்திரம்தான் இருக்கு. ட்ரைனஸ் அம்மாக்கு இருக்கும் சார் லைட்டா. அதான் கேட்டேன். சரி, தோல் வந்து ஒரு மாதிரி இதா இருக்கு சார். மீன்ஸ் எது மாதிரி இருக்கு? ரொம்ப இல்ல சார். சரி, கம்மியா இருக்கு. கால்லயும் இந்த ஃப்ரண்ட் கை இருக்குல்ல சார், ஃப்ரண்ட் பகுதி அது மட்டும் தான் சார். சரிம்மா. அம்மா, இந்த ஹெரிடிட்ரியா வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் இக்தியோசிஸ். தோல் வந்து அதனோட தண்ணி சத்தை இழந்து தோல் சுருங்கி போயிடும். க்யூர் கிடையாது, கண்ட்ரோல் மாத்திரம்தான். வீரா இ லோஷன், அதாவது இந்த எலோவேரா வீரா இ லோஷன், இதை மார்னிங் அண்ட் நைட் தோலை வந்து ஈரப்படுத்திட்டு போட்டிங்கன்னா கட்டுப்படுத்திடலாம், க்யூர் கிடையாது. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து ரேகா பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க ரேகா. உங்க ப்ரோக்ராம் நான் ரெகுலரா பார்ப்பேன் சார். தேங்க்யூமா. நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. தேங்க்யூ சார். எனக்கு 2 கொஸ்டின். சொல்லுடா. எனக்கு ஒயிட் ஹேர் 32 இயர்ஸ் ஆகுது சார். ஒயிட் ஹேர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்ல தான் ஜாஸ்தி, 2 சைடு இருக்குது. சரிம்மா. 28ல ஜாஸ்தி ஆரம்பிச்சது, லைட்டா ஆரம்பிச்சது. சரி, அடுத்த கேள்வி. செகண்ட் கொஸ்டின், முகப்பொருள்ல வந்து கட்டி மாதிரி வருது, வலிக்குது சார் அந்த கட்டி மாதிரி, அதுக்கு என்ன அது போடுறது? சரிம்மா. அந்த ரெண்டையும் கேட்டுக்கிடாமா. அதாவது இந்த முடி நரைக்கிறது 35 வயசுக்கு முன்னாடி வந்தால் அது இளநரை, 35 வயசுக்கு அப்புறம் வந்தால் அது நார்மல். 35 வயசுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நரை வரும், வராமல் போகாது. வயோதிகத்தை நம்ம ஒன்றும் வெல்ல முடியாது அதில். 1. 2, இந்த இளநரைக்கு காரணம் 1 ஹார்மோன், 2வது ஹெரிடிட்ரி, 3வது நியூட்ரிஷனல். இதில் ப்ரூவ்டான இருக்கிற காரணம் அப்படின்னு சொன்னால் பேண்டத்தனிக் ஆசிட்னு ஒரு விட்டமின் கம்மியாக இருக்கிறது. இந்த பேண்டத்தனிக் ஆசிட் விட்டமின் கம்மியாக இருக்கிறதுக்கு பேண்டத்தனிக் ஆசிட் டேப்லெட் இருக்குது, பயோனா இ. இதை காலையிலையும் நைட்டும் 3 மாதம் கண்டினியூஸாக போடணும். 1. 2வது, நான் என்ன சொல்வேன், எந்த நரையும் விட்லைகோ மாதிரி தான் அப்படிம்பேன். அதாவது வெள்ளைப்படை தோலில் வர்றதும் முடியில் வர்ற இளநரையும் 2ம் ஒன்று தான், 2ஐயும் ஒன்று போலையே வைத்தியம் பண்ணலாம். அப்படின்னா ஒரு மெலனோசில்னு ஒரு டேப்லெட் போட்டு தினம் காலையில் 7 மணிக்கு வெயிலில் நின்னா இந்த இளநரை வந்தது போகாது, இனி வராது. இது 1. 2வது பரு வந்துமா ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிற மாதிரி, இந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக நைட் போட்டுக்கிட்டே இருமா போயிடும். பட் போயிருச்சு அப்படின்னு விடாமல் கொஞ்ச நாளைக்கு ரெகுலராக போடுமா, ஏன்னா உனக்கு கட்டியாக வருது அப்படின்னு சொல்கிற ப்ரொஃபஷன், காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த பரு வந்து அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டால், தோலில் எண்ணெய் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் வர்ற பாதையை நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் போட்டு அடைச்சிங்கன்னா கண்டிப்பாக பரு வரும். அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாட்டர் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் அது வராது, ஆயில் பேஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணால் தான் அது அதிகமாக வரும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் என்னன்னு பார்த்துட்டோம்னா பேஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, வாட்டர் பேஸ்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த பரு வராது. சரி, வந்ததுக்கு ஆயின்மெண்ட் நேம் வந்து ஆர்எம் ஆயின்மெண்ட். ஆர்எம் இந்த ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் போடுமா, குறைஞ்சிரும், பட் கண்டினியூஸாக போடுமா. நன்றிம்மா டாக்டர். நம்ம விட்டிலிகோ பற்றி பேசும்பொழுது ஸ்டேபிளாக இருக்கிறது, அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுன்னு சொன்னீங்க. இப்போ அதில் வந்து கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கலர்ஸ் சேஞ்ச் ஆகிற எல்லாமே வந்து விட்டிலிகோவா? இல்லைம்மா. அதாவதுமா அதைத்தான் சொன்னம்மா. அதாவது நிறைய டிசீஸ் இருக்குமா. பாம்பில் 200 வகை இருக்குமா, 6 வகை தாம்மா பாய்சனஸ். அது மாதிரி இந்த ஒயிட் பேட்சில் 200-300 காரணங்கள் இருக்குது. பட் இந்த விட்லைகோங்கிறது இதை வந்து பெருசாக நம்ம ஆக்குறது என்னன்னா சொசைட்டி தான். சொசைட்டியில் நமக்கு அந்த ஈவில்ங்கிற அந்த ஒரு ப்ராப்ளத்தினால தான் நம்ம அந்த விட்லைகோ பற்றி இவ்வளோ பேச வேண்டியிருக்கு. இந்த ஸ்டெபிலிட்டி சொன்னேன்டாமா, ஸ்டெபிலிட்டி ஸ்டீராய்டு போட்டு ஸ்டெபிலிட்டி கொண்டாந்துடணுமா. இதுக்கு எதிரி பேஷண்ட். ஸ்டீராய்டு போடணும்னோடனே பேஷண்ட் ஓடி போயிடுறது, இல்லை ஒழுங்காக வைத்தியம் பண்ணுறது இல்லை. 2வது எதிரி கூட இருக்கிற டாக்டர்ஸுக்கே ஒரு பெரிய குணம் உண்டுடாமா. இந்த நண்டு மாதிரி, ஒரு நண்டு மேலே ஏறினா இன்னொரு நண்டு கீழே பிடிச்சி இழுக்கும். அதை மாதிரி ஒரு மாத்திரை எழுதியாச்சு அப்படின்னா அவங்க இன்னொரு டாக்டர்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட காட்டுவாங்க. இதை பற்றி என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஐயோ ஸ்டீராய்டு கொடுத்துட்டாரு, போச்சு, நீ நிப்பாட்டிரு, ஸ்டீராய்டு இல்லாமல் வைத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இவங்க போய் வேறு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஸ்டீராய்டு இருக்கக்கூடாதும்பாங்க. டாக்டர் என்ன நினைப்பாரு, சரி நமக்கு எதுக்குடா, சரியானா என்ன சரியாகலைன்னு, அவன் தான் ஸ்டீராய்டு வேண்டான்ட்டான்ல, போடு. ஏன்னா 100க்கு
70% ஆஃப் விட்லைகோ ஸ்டீராய்டு இல்லாமல் குணமாவதில்லை. அட்லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வராதுமா. பரவுற விட்லைகோக்கு ஸ்டீராய்டு இல்லாமல் பரவுறதை நிப்பாட்ட முடியாது முடியாது முடியாது. அப்போ ஸ்டீராய்டு போட்டே ஆகணும். இது வந்து பேஷண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், நமக்கு நல்லது கொடுக்குறாங்க அப்படின்னு. டாக்டர்ஸ் வந்து எந்த டாக்டரும் கெடுதல் பண்ணணும்னு நினச்சி எந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல. சில நேரம் நம்ம கொடுக்குற மருந்து அலர்ஜி வரும், அது நமக்கு தெரியாது. தோல் வந்து 6 வகை இருக்குது, அவங்களுக்கு எந்த வகையில் இருக்காங்க, அவங்களுக்கு எது அலர்ஜின்னு நமக்கு தெரியாது. கொடுத்து பார்க்குறோம், ஒரு அலர்ஜி வருது அப்படின்னா அதை நிப்பாட்டிக்கலாமே ஒழிய கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அலர்ஜி வருமானு முதமே கேட்டிங்கன்னா அப்புறம் ஒரு வைத்தியமும் பண்ண முடியாது. இது வந்து கிணத்துக்குள்ளே காலை விட்டு தான் பார்க்கணும், விட்டு பார்த்தா தான் ஆழம் தெரியும். அந்த மாதிரி தான் இது. அப்போ ஸ்டீராய்டு போட்டு கட்டுப்படுத்திடுறோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி மெலனோசில் லோஷன், 5-ஃப்ளோரைரசில் ஆயின்மெண்ட், கொஞ்சம் அயன் டேப்லெட். அயன் டேப்லெட் வந்து இந்த பிக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரை ஹெல்ப் பண்ணும். அயன் டேப்லெட் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். இதெல்லாம் 6 மாதம் ட்ரீட்மெண்ட். நிச்சயம் தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே டி நகர்ல இருந்து. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்டாமா. டாக்டர், எனக்கு வந்து ஸ்கின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டர்ன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து லெக் வரைக்கும் வந்து ஒரு கலர் இருக்கு, ஃபீட் இருக்கு இல்லையா, ஃபீட்டுக்கு மேலே அந்த இது வந்து ரொம்ப டார்க் ஆகுது. ஸோ அது லெக் வரைக்கும் என்ன கலர் இருக்கு? நார்மல் கலர் வந்து ஈவனா இருக்கு கலர், ஓகேங்களா. ஆனா கால்ல ஸ்லிப்பர் போடுற இடம்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடம் மாத்திரம் டேன் ஆகுது. ஆமா, ஃபுல்லா டார்க்கா இருக்கு. சரிம்மா. இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பொதுவா சில பேருக்கு முட்டிக்கு முட்டி கருப்பாகும். இந்த முட்டி கால் முட்டி, கால் பாதத்தில் இருக்கிற அந்த சைடில் இருக்க முட்டியெல்லாம் கருப்பாகும். இது வந்து ஃப்ரிக்ஷன், நம்ம வேலைகள் அப்படி இல்லைன்னா அதுவும் சில நேரம் ஹெரிடிட்ரியாக கூட இந்த மாதிரி கருப்பு வருது. 1. 2வது, இப்போ இவங்க வந்து அந்த கால் பாதம் அதை சுற்றி இருக்கிற கருப்பு மாத்திரம் சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ரப்பர் செப்பல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு விட்லைகோ வரலாம். ரப்பர் செப்பலில் இருக்கிற ஒரு கெமிக்கல் விட்லைகோ ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒயிட் பேட்ச். அதே மாதிரி எந்த செப்பலாக இருந்தாலும் சில நேரம் அதை அதிகப்படியாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம், நடக்கிறோம், அந்த ஃப்ரிக்ஷன்னால் கூட கருப்பாகலாம். இல்லைன்னா சாதாரணமாகவே நம்ம ஸ்கின் கருப்பாகலாம். இப்போ நான் அந்த வெள்ளைப்படையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கனால இந்த ரப்பர் செப்பல் பற்றி பேச வந்துச்சு. ஏன்னா காலில் வெள்ளைப்படை இருந்தால் ரப்பர் செப்பல் போடக்கூடாது. ரப்பர் செப்பல் போட்டால் அந்த வெள்ளைப்படை போகாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரப்பர் எங்கே படுதோ, அந்த ரிம் எங்கே படுதோ அந்த இடம் மாத்திரம் வெள்ளையாக இருக்கும். அப்போ அந்த செப்பலை கழட்டி போட்டு நீங்கள் லெதருக்கு மாறினீங்கன்னா வெள்ளை போயிடும். 1. கருப்பு இருக்கிறதுக்குமா நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், அந்த ஆயின்மெண்ட்டை ரெகுலராக நைட்டு போடுமா போயிடும். பட் இதெல்லாம் திரும்ப திரும்ப வரக்கூடியதுமா. HTM, இந்த HTM ஆயின்மெண்ட்டை போட்டால் 100% போயிடும். திரும்ப வந்தால் லைட்டாக போட்டுக்கிட வேண்டியதான், போக வர. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் கேளுங்க. எனக்கு வந்து முடி அதிகமாக கொட்டுது. சரி. எனக்கு வயசு வந்து 28 ஆச்சு. சரிம்மா. அது வந்து இப்போ வந்து வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா. கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. தைராய்டு இருக்கா? இல்லை, அதெல்லாம் இல்லை. PCOD இருக்கா? எதுவுமே இல்லை. பொடுகு இருக்கா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இருக்கா? இல்லை. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த பேஷண்ட்ஸ்கிட்ட, லேடிஸ்கிட்ட பேன் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லவே இல்லை சார், 1-2 இருக்கும் சார் அப்படிம்பாங்க. பொடுகு இல்லையேம்மா, பொடுகே இருக்கிறதில்ல சார், என்னைக்காவது வரும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னு நமக்கும் புரியாது. அதாவது எந்த லேடி பேஷண்ட்டும் பொடுகு இருக்கிறதையும் ஒத்துக்கிட மாட்டாங்க, அது மாதிரி பேன் இருக்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிட மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த கஷ்டமாக இருக்கிறதுக்கு அதை ஒழுங்காக பேனை எடுத்து அதை க்யூர் பண்ணிவிட்டு விட்டால் பரவாயில்ல, அதை செய்ய மாட்டாங்க. அது என்னமோ ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த ஹேர் ஃபாலுக்குமா பொதுவாக 50லேருந்து 70 முடி ஒரு நாளைக்கு உதிரலாம். உதிர்ற முடி திரும்ப முளைச்சிட்டா பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தைராய்டும் இல்லை, PCODயும் இல்லாதனால நான் ஒரு ஸ்ப்ரே ஒன்று சொல்கிறேம்மா, அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள், கட்டாயம் வளர்ந்துடும். ஃபோலிக்ரோ, FOLIGROW. இந்த ஃபோலிக்ரோ பொதுவாகவுமே 35 வயசு 40 வயசு தாண்டினா எல்லாருமே ரெகுலராக தலைக்குள்ளே ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரே அடிக்க முடி முளைச்சிக்கிட்டே இருக்கும். மூஞ்சில் அடிச்சிடாதீங்க, மூஞ்சில் முடி முளைக்கும், வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஆயிடுவீங்க.
நன்றிம்மா. டாக்டர், இந்த வெற்றிலை கொப்பை பற்றி பேசும்பொழுது நிறைய பேருக்கு அதில் நீங்கள் அந்த ஸ்கின் கலர் மாற்றணும் அப்படின்னா ஒரு க்ரீம் தடவும், அது புண்ணாகும், வெயிலில் காட்டணும், திரும்ப க்ரீம் சொன்னீங்க. அந்த மாதிரி நாம செஞ்சு புண்கள் வர வைக்கிறத விட இப்போ தானாகவே சில பேருக்கு ஏதாவது பிரச்சனைகள், கிருமிகள் காரணமாக புண்கள் ஏற்படலாம் இல்லையா? அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? அதில் வந்தால் கியூர் அப்படிங்கிறது உண்டா? இதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேரில் நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர், இந்த புண்கள் எல்லாருக்குமே வர்றது தான், பட் இந்த பேஷண்ட்டுக்கு இல்லடா. அதாவதுமா சில நேரம் புண்ணு வர்றவங்களுக்கே வெளில வர்றதெல்லாம் இருக்கடாமா, பட் அதெல்லாம் வந்து நார்மல்மா, அதெல்லாம் போயிரும்மா, நாளடைவில் போயிடும். இப்போ இந்த விட்லைகோலை சொல்லிட்டு இருந்தோம்டாமா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் 70% க்யூர் ஆயிரும். ஒரு 30% ஆட்களுக்கு க்யூர் ஆவதில்லை. அந்த 30%க்கு தான் நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அதுவும் 100% சக்ஸஸ் ஆனால் இல்லைடாமா. பட் இந்த க்யூர் பண்ண முடியாத 30%ல் 20% க்யூர் பண்ணிடலாமா. அப்போ டோட்டலாக 10க்கு 9 பேர் க்யூர் பண்ணிடலாம். ஒரு ஆள் க்யூர் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆளை பார்த்துட்டு இருந்தோம்னா 9 ஆளை க்யூர் பண்ண முடியாது. இதில் சர்ஜிக்கலாக நம்ம என்ன பண்ணணும்டாமா, இந்த வெள்ளைப்படையில் அந்த மெலனோசைட் இல்லை, இந்த மெலனோசைட்டை கொண்டாடணும். இதுக்கு 5 வகை ட்ரீட்மெண்ட் இருக்குடாமா. பஞ்ச் கிராஃப்டிங், சின்ன சின்ன ஓட்டை போடுறது, வெள்ளை பேட்ச் மேலே ஓட்டை போடுறது. தொடையிலிருந்து அந்த அணுவை சின்ன சின்ன பேட்சாக கொண்டாந்து இதில் ஒட்டி வச்சிடுறது, பஞ்ச் கிராஃப்டிங். 5 மாதத்தில் சரியாக போயிடும். 1. 2வது, இந்த தோலை சுரண்டிட்டு, வெள்ளை தோலை சுரண்டிட்டு வேற ஒரு தோலை எடுத்துகிட்டு வந்து தோலை தூக்கி மாட்டிடுறது. இது ஸ்கின் கிராஃப்டிங். ஆனால் இதுவும் பஞ்ச் கிராஃப்டிங்கும் வேற. பஞ்ச் கிராஃப்டிங் வந்து ஸ்கின் திக்காக கொண்டாடுவோம், இது ரொம்ப தின்னா. இப்போ நீ 15 நாளில் கல்யாணம், நம்ம பஞ்ச் கிராஃப்டிங் பண்ணால் 5 மாதம் ஆகும். அந்நேரம் போய் நம்ம பஞ்ச் கிராஃப்டிங் பண்ண முடியாது. ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணிட்டோம்னா அந்த இடம் மறைஞ்சிரும். 3வது வெரைட்டி கல்ச்சர், அதாவது மெலனோசைட்டை எடுத்து அதை வளர்த்து ஒரு மெலனோசைட்டை 100 மெலனோசைட் ஆக்கி அங்கே கொண்டாந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறது. இது 3வது வெரைட்டி. 4வது வெரைட்டி, இப்போ நாளைக்கு கல்யாணம் இல்லை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், என்னால் இந்த வெள்ளை பேட்சோடு இருக்க முடியாது, உதட்ட வெள்ளையோடு இருக்க முடியாதுன்னா சாயம், வெள்ளை கலர் நம்ம பச்சை குத்துறோம்ல, பச்சை குத்துற சாயம், நீங்கள் பச்சை கலரில் குத்துறீங்க, ரெட் கலர் குத்துறீங்க, நாங்கள் தோல் கலருக்கு சாயம் வச்சுருக்கோம். அப்போ பச்சை குத்துற மாதிரி தோல் கலருக்கு லைட்டாக தடவிட்டு குத்தி விட்டுறது. 1 வருஷம் 2 வருஷம் நிற்கும், அப்புறம் திரும்ப வந்தால் திரும்ப குத்திக்கலாம். ஏன்னா அதாவது பச்சை குத்துறதுக்கு இதுக்கு சின்ன வித்தியாசம் இருக்குது. நம்ம இப்போ பச்சை குத்துனா கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் அது பாட்டுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. பட் இது வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் மறையக்கூடிய தன்மை உள்ளது. ஏன்னா உள்ளே வந்து ஒரு எரிமலை வெடிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மேலே சாயத்தை பூசி குத்தி விட்றோம், உள்ளே இருக்க டிசீஸை ஒன்றும் செய்கிறதில்ல. இது வந்து ஒரு மேக்கப், பெர்மனன்ட் மேக்கப் மாதிரி, ஒரு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு பதில் மேக்கப் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இங்கே எங்கேயாவது ஒயிட் பேட்ச் வந்துச்சுன்னா அதில் லைட்டாக குத்தி விட்டுறலாம். இது வந்து இந்த மெத்தட் வந்துமா இப்போ இங்கெல்லாம் கையில் பூரா இருக்குது, என்னால் வேறு எதுவும் வைத்தியத்தில் க்யூர் ஆகாது. நான் ஏற்கனவே சொன்னேன், லிப்பில் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகிறதில்ல. முடி இல்லாத இடங்களில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதில்ல. அதில் எல்லாம் ஒன்று ஸ்கின் கிராஃப்டிங், இல்லை பஞ்ச் கிராஃப்டிங், இல்லை கல்ச்சர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டாட்டூ பச்சை குத்துறது. நிச்சயம் தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தேனியில இருந்து மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. என் பொண்ணுக்கு வந்து 12 வயசு ஆகுது. அவளுக்கு ஒவ்வொரு மூட்டு ஜாயிண்ட்லயுமே பொறி பொறியா இருக்கு. சரிம்மா. அம்மா வலிக்குதா அரிக்குதா? இல்ல அரிப்பு எதுவுமே கிடையாது, எந்த வலி கிடையாது, அரிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா மூட்டுக்கு ஒவ்வொரு மூட்டுக்கும் பொறி பொறியா இருக்கு. இல்லம்மா, அப்படியே தடவி பார்த்தோம்னா முள்ளா இருக்கு. ஆமா சார். சரி, அது தடை பக்கம் தெரியுது, பார்வைக்கும் நல்லா தெரியுது. சரி, இது ஒன்றும் இல்லைம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்கம்மா. இதுக்கு பேர் ஏ விட்டமினோசிஸ். ஏ விட்டமினோசிஸ்ங்கிறது நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, உங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம். என்ன சாப்பாடு கொடுக்கறது இல்லைன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட், இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா முள் மாதிரி, அந்த பார்த்தோம்னா முள் மாதிரி இருக்கும், அது
ஏன்னா இது நீங்கள் வந்து என்ன பண்ணணுமா, சப்ளிமெண்ட்ஸ் வந்து கீரை, பேர்ச்சம்பளம், நல்லெண்ணெய், எள்ளுருண்டை. கீரை, பேர்ச்சம்பளம், நல்லெண்ணெய், எள்ளுருண்டை இதை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் பிள்ளைக்கு, உங்களுக்கு இல்லை. இதை கொஞ்சம் ரெகுலர் பண்ணிங்கன்னா போயிடும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி காட்டுற சிம்டம் வந்து இந்த முள்ளாக வர்றது. இது வந்து அடுத்து என்ன ஆகும்னா கண்ணை பாதிக்கும், கண்ணாடிக்கு வந்துடும். ஏன்னா விட்டமின் ஏ கண்ணுக்கும் தேவை இருக்குது. இங்கே நீங்கள் க்யூர் பண்ணாம விட்டிங்கன்னா அடுத்து உங்கள் பிள்ளைக்கு கண்ணாடி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ இப்போமே போட ஆரம்பிச்சிருங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிட மாட்டா, ஏன்னா இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டா அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் ஒரு டேப்லெட் சொல்கிறேம்மா, விட்டமின் ஏ டேப்லெட், விட்டமின் பி எல்லாம் கலந்த மாதிரி ஆக்சி ஏ, OXIYA இதை வந்து ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் போடுங்க. 3 மாதம் சரியாக போயிடும். ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், அந்த ஆயின்மெண்ட்டை மேலே தடவுனீங்கன்னா அதுவும் போயிடும். ஆயின்மெண்ட் பேர் HBS6 தடவுனீங்கன்னா போயிடும்மா. நன்றிம்மா டாக்டர். மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வேலூர்லேருந்து பக்கத்தில் ஊர் 10 கிலோமீட்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, சொல்கிறேம்மா. குட் மார்னிங் சார். தான் காலில் வெள்ளை வெள்ளையாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்குது. வெள்ளை வெள்ளையாக நிறையா இருக்குது. காலு முதுகில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அப்படியே பழகிட்டு வருது. வெள்ளையா இருக்கா? என்ன வயசாகுது அவருக்கு? 66 67 ரன்னிங்ல இருக்கு சார். 67 வயசு ஆயிடுச்சுல, விட்டு தொலைக்க வேண்டிய நம்ம. இப்போ என்னம்மா வெள்ளை வந்து என்ன செய்ய போகுது? இப்பதான் சார் ஒரு 3 இயர்ஸா இருக்கு சார். இல்லம்மா, அம்மா நான் சொல்றத கேளு. 67 வயசுல ஒரு வெள்ளைப்படை வந்து என்ன செய்ய போகுது? முடியெல்லாம் நரைச்சிருச்சா உன் வீட்டுக்காரருக்கு? நரைச்சிருச்சு. அதை பத்தி கவலைப்பட்டியா? அதை பத்தி கவலை இருக்கா சார்? அதனால இது பண்ணாலும் டை அடிச்சுட்டு. ஏய், நான் சொல்றத மாத்திரம் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. நரமுடியை பத்தி கவலைப்படல? இல்ல சார், வெள்ளையை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னாமா, அதாவது இந்த வயசுல போய் இல்ல, இந்த வயசுல போய் வைத்தியம் பண்ணி கஷ்டப்படுத்துறதை விட அதுக்கு ஒரு காஸ்மெட்டிக் கேமோஃப்ளாஜ் பவுடர் இருக்குமா. அந்த பவுடர் பேரை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிடுங்க. டெர்மா கலர். இந்த பவுடரை மேலே தடவிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஒயிட் பேட்ச் இருக்குன்னே தெரியாது. காலையில் தடவினீங்கன்னா நைட் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் காலையில் லைட்டாக தடவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை டெர்மா கலர் க்ரீம் அண்ட் பவுடர் இருக்குது. க்ரீமை மேலே தடவிட்டு மேலே பவுடரை போட்டிங்கன்னா இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க, ஒயிட் பேட்ச் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பட் வெளியே தெரியக்கூடாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணும்போது நீங்கள் காலையில் இதை போட்டு போனீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்மா. 67 வயசு ஆயிடுச்சு, அதுக்குன்னு பெருசாக ஒன்றும் வைத்தியம் பண்ண வேண்டியதில்லை. இதோட வாழை கற்றுக்கலாம். கேமோஃப்ளாஜ் மாத்திரம் போட்டு மூடிக்கிட்டால் போதும். நன்றிம்மா டாக்டர். அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து டேட்டூஸ் பற்றி சொன்னீங்க. நான் அதாண்டாம்மா, இந்த டேட்டூ இதாடாம்மா, நான் இப்போ என்ன பண்ணுறதுடாம்மா, இது நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் சில நேரம் வில்லங்கங்கள்லாம் பண்ணுவேண்டாம்மா. எப்படின்னா, இந்த 5FU வந்து மேலே போட சொன்னேன். நான் புதுசாக என்ன பண்ணேன், 5FUவை மேலே தடவிட்டு ஒரு நீடில் வச்சு குத்தி விடுவேன். சும்மா வெள்ளை பேட்ச் மேலே 5FU ஆயின்மெண்ட்டை தடவிட்டு குத்தி விட்ருவேன். அது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குடாம்மா. இது வந்து சாதாரண ட்ரீட்மெண்ட், ஒரு 5 நிமிஷம் வேலை தான். பட் 10 பேருக்கு 6 பேருக்கு நல்லாயிருக்கும், 4 பேருக்கு சரியாகிறது இல்லை. இல்லைன்னா ரிப்பீட்டடாக குத்த வேண்டியிருக்கும். ஆனால் இது வந்து கிளினிக்கில் தான் செய்யணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். நீங்கள் ஊசியில் குத்தலான்ட்டு அவங்க ஊசியில் போட்டு குத்த முடியுமாம்மா? அது செய்ய முடியாது. இது கிளினிக்கில் தான் போடணும். ஆனால் இதில் நல்ல ரிசல்ட்டுமா. அதாவது இதில் என்ன தெரியணும், பார்த்த அன்னைக்கு வைத்தியம் பண்ணணும். ஒயிட் பேட்சில் 70% மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் க்யூர், பாக்கி இருக்கிற 30ல் 20% சர்ஜிக்கல் க்யூர், 10% தான் க்யூர் பண்ண முடியாது. அப்போ 15 கோடி பேர் இங்கே இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். பாக்கி எல்லாரையும் க்யூர் பண்ணிடலாம். ஆனால் இதை ஈவிலாக எடுக்கக்கூடாது. இது வந்து ஒன்றுமே செய்யாது. இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? பின்னாடி வராது. இது வந்து அடுத்தவங்களுக்கு பரவுமா? வராது. கல்யாணம் பண்ணால் ஒய்ஃபுக்கு போகுமா? குழந்தைக்கு வருமா? வராது. கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி கவலை இருந்தால் இந்த வைத்தியம் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் மைசூர்லேருந்து பேசுகிறேங்க. நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. நான் யூஎஸ்ல இருக்கிறேன். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி என் காலில் ஒயிட்டா வர ஆரம்பிச்சதுங்க. அது அப்படியே பரவிடுச்சு. ஏதோ ஆயின்மெண்ட்லாம் போட்டு சரியா ஆகல. இப்போ ஃபேஸ்லயும் கொஞ்சம் வந்திருக்கு. இல்லம்மா, விட்லைகோன்னு சொன்னாங்களாமா? என்னங்க? விட்டலைகோன்னு சொன்னாங்களா? என்ன டிசீஸ்ன்னு சொன்னாங்களாமா? ஆமாங்க, விட்லைவோ ஏதோ சொன்னாங்க. சரிம்மா. அம்மா, பொதுவா ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு,
ஏன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானலில் இருப்பாங்க, இல்லை யூஎஸ்லேயே நீங்கள் ரொம்ப குளிரில் இருந்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் இந்த அல்ட்ராவயலட் ஏ ரேஸ்னோட தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும்மா. ஏன்னா நீங்கள் காலையில் எந்திரிக்க மாட்டீங்க, காலையில் எந்திரிச்சு அந்த வெயிலில் காட்ட மாட்டாங்க, காலையில் எந்திரிச்சாலும் அந்த ரேஸ்னோட தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் நான் என்ன சொல்லுவோம்மா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த அல்ட்ராவயலட் ஏ லேம்பே விற்கிதுமா, அந்த லேம்பை காட்டிக்கலாம். நீங்கள் மருந்து மெலனோசில் லோஷன் தடவிட்டு வெயிலில் காட்டுறதுக்கு பதில் அந்த லேம்ப்பு முன்னாடி நின்னீங்கன்னா அந்த லேம்பே உங்களுக்கு ஒரு சன்லைட்னோட சோர்ஸை கொடுக்கும். அதை காட்டி அதை புண்ணாக்கி ராத்திரி 5FU ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏர்லி ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்குமா, 100% க்யூர் ஆயிருமா. பட் ஸ்டீராய்ட்ஸ் போட வேண்டியிருக்கும், ஏன்னா பரவ ஆரம்பிச்சிருக்கு, முகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டீராய்டு போட்டிங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகும். இல்லைன்னா ஸ்டீராய்டு போடாமல் நீங்கள் வெறும் மெலனோசில் 5FU போட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற இடம் போயிடும், இன்னொரு இடத்துல ஒரு வருஷம் கழிச்சு வந்துடும். ஸோ ஸ்டீராய்டு போடுங்க, அணையை கட்டுங்க, விவசாயம் பண்ணுங்க. நன்றிம்மா. டாக்டர், இந்த விட்லிகோல பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுதும் ஜென்ரலான சில கொஸ்டின்ஸ்லாம் ஏற்படும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறேன். இப்போது ஹெல்மெட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அதை ஒரு துணி மாதிரி சுற்றி கவர் பண்ணிவிட்டு ஹெல்மெட் போடுறவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி போடுறது தலைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வருமா, முடி உதிர்தல்? இது வந்து எல்லாரும் என்னை கேட்குறது எதுக்காகனா, சார் நான் ஹெல்மெட் போட்டதுனால முடி உதிர்ந்துச்சு அப்படிம்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவேன், ஏடா உயிர் முக்கியமா இது முக்கியமா? உயிர் தான்டா முக்கியம், ஹெல்மெட்டை போடு, ஹெல்மெட்னால முடி உதிராது. அப்படி முடி உதிர்ந்தால் அதை பற்றி கவலைப்படாதடா, உயிர் தாண்டா முக்கியம், போடான்டுருவேன். பட் இவங்க எதுக்காக அதை கேட்குறாங்கன்னா, வேர்வை நிறையா உள்ளே தங்குது, ஹீட் ஆகுது, அதனால் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்கம்மா. நம்ம என்னம்மா ஹெல்மெட்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட போகிறாங்க, என்ன காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஹெல்மெட்டுக்குள்ளேயே இருக்க போகிறாங்க? இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஹெல்மெட் போடணும், அதுதான் முக்கியம். டாக்டர், அதே மாதிரி ஹேரில் வந்து நிறைய பிளவுகள் நிறைய பேருக்கு இருக்கும், இல்லை உடஞ்சி போகிறது, இதற்கான ட்ரீட்மெண்ட்? இது வந்து நியூட்ரிஷனல் டேமா. நியூட்ரிஷனல் வந்து புரதச்சத்து கம்மியாக இருக்கிறது, பயோட்டின் கம்மியாக இருக்கிறது, அயன் கம்மியாக இருக்கிறது. புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக சப்ளிமெண்ட்ஸ், பயோட்டின் அதிகமாக சப்ளிமெண்ட்ஸ், அயன் சப்ளிமெண்ட்ஸ் போட்டால் போயிடும்மா. இதை வெட்டி விட்டால் நல்லா திரும்ப முளைக்கிறது, நல்லா முளைக்குமான்னு கேட்டால் அது மூளை இல்லாததுமா. இது இந்த பிளவு வர்றதுக்கு காரணமே நம்ம ஹேர் வந்து 7 கோட் இருக்குது, அந்த 7 கோட்டில் ஏதாவது ஒரு கோட்டு போயிருச்சுன்னா பிஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அதை அடைக்கணும், அதை அடைக்கிறதுக்கு இந்த அயன் மாத்திரை போட்டாலே கண்டினியூ இதாகிடும். அதே மாதிரி இந்த ஒயிட் ஹேர்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, நிச்சயம் அது வரதான் செய்யும் அப்படின்னு. இந்த ஒயிட் ஹேரை மறைக்கிறதுக்காக டையோ இல்லை ஹேர் கலரோ ரெகுலராக யூஸ் பண்ணலாமா? அதாவதுமா ஹேர் டை சூஸ் பண்ணுறது எப்படின்னாமா, பிபிடி பேராஃபெனிலின் டயமின், அந்த பிபிடியினோட அளவு 2.5% கம்மியாக இருக்கிற ஹேர் டை போட்டால் எந்த ப்ராப்ளமும் என்றைக்கு வரப்போகிறது இல்லைம்மா. ஹேர் டை வாங்குகிறோம், அதனோட பாக்ஸில் பார்க்கணும், பிபிடியினோட அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு 2.5% கம்மியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஒன்று, வெயில் நேரத்தில் போடக்கூடாது, ஈவினிங் டைம் தான் போடணும், முடியினோட வேரில் படாமல் போடணும். கலரிங் கேட்டிங்கம்மா, கலரிங் ஒன்றுமே செய்யாதுமா. நீங்கள் என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம், வெள்ளை முடியை மறைக்கிறதுக்காக அடித்தாலும் சரி, ஸ்டைலுக்காக அடித்தாலும் சரி, முடியினோட வேரில் படாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் முடிக்கு எந்த தொந்தரவும் இல்லை. டாக்டர், அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, ஒரே மாதிரி சோப்பா யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா? இல்லைம்மா, அப்படி ஒன்றும் இந்த இது இல்லைம்மா. நான் இதுக்கு என்ன சொல்லுவோம்மா, சோப்போ ஷாம்போ போட்ட உடனே 90 செகண்டில் நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு ஒரு ஷாம்பு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் 5 நிமிஷம் உள்ளே போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் இந்த சீயக்காய் பற்றி சொல்லும்போது சொன்னேன், சீயக்காய் போட்டு கராங்கரான்னு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்காமல் பண்ணுறது, சீயக்காய் போடலாம், பட் போட்டு கராங்கராங்கரான்னு தேய்க்கக்கூடாது. அது மாதிரி இந்த ஷாம்புவை போட்டு சில பேர் போட்டு தேய்ப்பாங்க. அது செய்யாமல் போட்ட உடனே நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே தப்பு இல்லை, மாற்றிக்கிட்டே போகலாம். மனுஷனுக்கு மனசு குரங்கு, அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஒன்று பிடிக்கும், நாளைக்கு ஒன்று பிடிக்கும், நாளைக்கு மறுநாள் ஒன்று பிடிக்கும். பிடிக்கிறத பிரச்சனை இல்லாமல் எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறதான் தெரியணும். டாக்டர், அதே மாதிரி எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லுக்கில் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. இப்போ என்ன கேட்குறீங்களா? எல்லாருக்குமே இல்லை, அதாவது உங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா, இப்போ எப்பவுமே நடிகைகள் மட்டும் எப்படி இவ்வளோ அழகா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கின்ல, அண்ட் எப்பவுமே யங்கா இருக்காங்கன்னு, அந்த கொஸ்டின் உங்களுக்கும் பொருந்தும். சரி ஆமா, அதாவது இதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எப்படின்னா, டேவிட் கோல்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காருமா. ஓகே, அதாவது சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப், அதாவது SH லைஃப்னு போட்டிருக்காருடாமா. இந்த ஃபேமிலி லைஃப்பும் இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருடாமா, நம்மளை நேசிக்கிறவங்க
4 பேராவது இருக்கணுமா. நிச்சயமா. நம்மளை நேசிக்கிறதுக்கு 4 பேர் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம என்றைக்குமே ஜொலிப்பாக இருப்போம்டாமா. என்னையை நேசிக்கிறதுக்கு 400 பேர் இருக்காங்கம்மா, அதனால தான் நான் ஜம்முன்னு இருக்கேன்டாமா. நிச்சயமா அதே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இருந்தாலும் வெளியில போகும்போது இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா, இன்னும் கொஞ்சம் கலர் வந்தா நல்லா இருக்குன்னு நிறைய ஃபேர்னஸ் க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது போட்டாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இல்லைம்மா, அது தப்பு இல்லைடாமா. இப்போ நிறைய பிராண்ட் வந்து காலையில் ஃபேர் ஆகிறதுக்காக கொடுக்குறாங்கடாமா. நான் என்ன சொல்வேன்டாமா, நீங்கள் வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீமில் எல்லாத்துலேயுமே இட் வில் ஆக்ட் as a வெரி குட் சன்ஸ்க்ரீனர். ஸோ ஸ்கின்னோட டேமேஜை தடுத்துருது ஒன்று. ரெண்டாவது நமக்கு மனசுக்கு அது பிடித்தமாக இருக்கா, அதை போடுறதை பற்றி ஒன்றுமே தப்பு இல்லை. ஆயில் பேஸ்டு போடாமல் வாட்டர் பேஸ்டாக போடக்கூடிய எந்த காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. நீங்கள் இதற்கு முன்பு வந்து அந்த கவர் பண்ணிட்டு போகிறத பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்கின் எல்லாமே ரொம்ப கவர் பண்ணிட்டே போவாங்க. ஆமாம், கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி. இல்லை அது தப்பே இல்லையே. அதாவது ஒன்று சன் டேமேஜ் வரப்போகிறதில்ல, ரெண்டாவது தூசிகள் அதுவும் நம்ம மேலே இது பண்ண போகிறதில்ல, முகத்தை மூடிக்கிட்டு மூக்கெல்லாம் மூடிக்கிட்டு போகிறது, சைனசைட்டிஸ் வர போகிறதில்ல, அலர்ஜி வர போகிறதில்ல, வேறு எதுவும் சன்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் வர போகிறதில்ல, முடி தூசியாக போகிறதில்ல. அது எல்லாமே நல்லதானா, ஒன்றுமே தப்பு இல்லை. பட் என்ன, அப்படி மூடிட்டு வந்தால் எழுத்துருக்கவங்க யாருங்கிறது தெரியாமல் போயிடும். அது ஒன்று தான் கஷ்டம். டாக்டர், ரெகுலராக காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாமா? ஐலைனர், ஐ ஷேடோஸ் எதுவாக இருந்தாலும். அதாவது கோயிலுக்கு கோபுரம் தான் அழகு, கோபுரம் இல்லாத கோயில் மொட்டை கோயில் அது. சரியா, மொட்டை கோபுரம். அதனால் அழகு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் அழகு வரப்போகிறதில்ல. சும்மா வெளியே சொல்லலாமா அக அழகா புற அழகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக அழகை யாரும் நேராக பார்க்க முடியாது, புறம்தான் அழகு. இதை அழகு பண்ணால் தான் இந்த அழகை பார்த்துட்டு தான் உள்ளே போய் அழகு இருக்கான்னு பார்ப்போம். அப்போ காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளவு யூஸ் பண்ணணும், எந்த டைம் யூஸ் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், அதை மாத்திரம் பார்த்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. டாக்டர், அதே மாதிரி இப்போ நிறைய நீங்கள் விட்டலேகோக்கு டேட்டூஸ் பற்றி சொன்னீங்க, அதில் இருக்கக்கூடிய. ஆனால் இப்போ நிறைய ஃபேஷனுக்காக டேட்டூஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டூ பற்றி சொல்லும்போதுமா 2 கதைடாமா. ஒன்று, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில், நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் டேட்டூ வந்து பேண்ட். டேட்டூ போட்டால் உங்களை அந்த நாட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அப்போ வேலைக்கு போகிறவங்க சில பேர் அவசரத்துக்கு இங்கே டேட்டூ பண்ணிவிட்டு பாண்டியம்மாள்னு போட்டிருப்பாங்க, சுப்பாயின்னு போட்டிருப்பாங்க. இந்த பாண்டியம்மாள் சுப்பாயை அழிக்கிறதுக்கு வருவாங்க. ஏன்டா இருந்துட்டு போதில்லடா அப்படின்னா, இல்லை சார் அங்கே வேலைக்கு போனால் எடுக்கணும் சார்பாங்க. போடுறதுக்கு 100 ரூபா, எடுக்கிறதுக்கு 20,000 ரூபா. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டேட்டூ பண்ணிட்டு பிறகு டேட்டூனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்குடாமா. இந்த டேட்டூவே சில நேரம் இன்ஃபெக்ட் ஆயிருண்டாமா. டேட்டூ வழியாக பரவக்கூடிய கிருமிகளும் இருக்குடாமா. அதுக்காக டேட்டூவே போட வேண்டாமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, டெம்பரரி டேட்டூ போட்டுக்கிடுங்க, உங்களுக்கு எந்த டேட்டூ பிடிக்குதோ அதை அழகாக போடுங்க, கொஞ்ச நாளில் போயிடும், பிரச்சனை இல்லை. பெர்மனன்ட் டேட்டூ போட்டுட்டு பிறகு அதுக்கு பின்னாடி அதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது கஷ்டம். ஒரு பேஷண்ட் தொடையில் ஜான்சன் அப்படின்னு எழுதிட்டு வந்திருந்தாங்க. ஜான்சனை எடுக்க வந்தாங்க. நான் ஜான்சனை எடுக்கும்போது, ஜான்சன் எடுத்தாச்சுலமா அப்படின்னா, ஜான்சனை எடுத்தாச்சு சார், ஜான்சன் மனசுக்குள்ளே போயிட்டார், இப்போ என்னம்மா செய்ய போகிறேன், நான் கல்யாணம் பண்ண போகிறேன், எட்வர்டை கல்யாணம் பண்ண போகிறேன்னாங்க. அது மாதிரி இதெல்லாம் ஜாலியாக இருக்குண்டாம இந்த மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம். இதில் என்னென்னா, ஏன் பண்ணணும், பண்ணிட்டு பிறகு ஏன் எடுக்கணும், தேவையில்லை. டெம்பரரி டேட்டூ பெஸ்ட். நிச்சயமா டாக்டர். அப்போ இதே மாதிரி வரும்பொழுது சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுது. அண்ட் நிறைய பேர் நிறைய டேப்லெட்ஸ் எதுக்காவது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கும் பொழுது அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா, ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை வந்துடும் உடனே அப்படின்னு. உண்மையில மாதிரி எதற்கெடுத்தாலும் டேப்லெட்ஸுங்கிறது ஸ்கின்ல அலர்ஜிஸ் ஏதாவது கொண்டு வருமா? அதாவதுமா, இப்போ இப்படி பாருடாம்மா, முட்டு வலி வருதுடாம்மா குழந்தைங்களுக்கு, காய்ச்சல் வருது, காய்ச்சலுக்கு நான் மருந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதில் சில கிருமிகள், அந்த காய்ச்சல் நம்ம மருந்து தரமாட்டேன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அந்த கிருமி ஹார்ட்டை கூட பாதிக்கக்கூடியது இருக்குது. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், அது வந்து ஜாயிண்ட்டை தொடும், அப்புறம் ஹார்ட்டை பிடிக்கும், பிரெயினை ஏற்றி விட்டுரும். அப்போது மாத்திரை இல்லாமல் இனி உலகம் இல்லை. நம்மளோட சொசைட்டியே மாறியாச்சு, நம்மளோட வே ஆஃப் லைஃபே மாறியாச்சு, எக்ஸ்போஷர் வேறு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு சொல்கிறோம், இப்போ செல்ஃபோன் அதிகம் வந்ததுலேருந்து குருவியே இல்லைன்னு. ஸோ நம்மளோட டோட்டல் என்வாயன்மெண்ட்டே மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த என்வாயன்மெண்ட்டில் நமக்கு மாத்திரை மருந்துகள் இல்லாமல் இருக்கவும் முடியாது. மாத்திரை மருந்துகள் போடுறதுனால ஸ்கின்ல ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால்
வந்தால் அந்த மாத்திரையை விட்டுற வேண்டியதான். அதுக்காக வரும் இது வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு அப்புறம் வேறு ஏதாவது ஒரு வியாதிக்கு போகிறத விட போட்டு பார்க்க வேண்டியதான். வந்தால் அப்புறம் பார்த்துக்க வேண்டியதான். அலர்ஜி வந்தால் அலர்ஜி முறிவுக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்க வேண்டிய, என்ன செய்ய போகுது? நிச்சயம் இன்னைக்கு ஜென்ரலாக இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் விட்டிலைகோ பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டாக்டர். அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூமா. நேர்களை நமது ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பை இன்று இரவு 8 மணிக்கும் காணலாம். பொதுவாக விட்டிலைகோ அப்படிங்கிறது வந்து பரம்பரை நோய் கிடையாது. அது எந்த அளவுக்கு குணம் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் எப்போ வரும் அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானது சமூகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது தான். நிச்சயம் இன்றைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.